ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ரீடிங் தான். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கான ரீடிங் இது கிடையாது. ஓகே, இது உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ அவங்களுக்கு இடையில் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் வந்து முன்னாடி ஃபைட் வந்து அதிகமாக வந்திருக்கு. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் எப்படி ஒரு சண்டைகள் வந்திருக்குமோ சேம் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு மோதல் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க பாண்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு நீங்களே ஒரு ரீசனாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பர்சன் வேணும் அப்படின்னா சம் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை கைவிட்டிருக்கீங்க. இங்கே ஒரு சில நபர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் பர்சனை அந்த தேர்ட் பார்ட்டி இன்னும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, பணத்துக்காக உங்கள் பர்சனை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதுதான் உண்மை. ஆனால் உங்கள் பர்சனுக்கு அது எதுவுமே தெரியலை. பட் ஸ்டில் இந்த அன்புனால தான் நம்ம இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கோம் அப்படின்னு உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி நினச்சிட்ருக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை என்னென்னலாம் சொல்லி மனசை மாற்றி கவர் பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால உங்கள் பர்சன் ஒரு மனக்கட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இவங்களை தாண்டி நான் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு இவங்க தான் முக்கியம், இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படி தான் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை நினச்சிட்ருக்காங்க. ஓகே, தென் உங்கள் பர்சனை தேர்ட் பார்ட்டி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பர்சன் செய்யணும் அப்படின்றது தேர்ட் பார்ட்டியோட ஒரு ரூலாக இருக்குது. அதுக்கும் உங்கள் பர்சன் கட்டுப்படுறாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தெரிஞ்சுமே உங்கள் பர்சன் கட்டுப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மேலே எமோஷன்ஸ் இருக்குது. தென் உங்கள் பர்சன் எதை பற்றியுமே உங்களை பற்றி எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தேர்ட் பார்ட்டி மூன்றாம் நபர்கள் நிறைய வேலைகள் செய்கிறாங்க. எதுக்காகவும் உங்கள் பக்கம் வந்துடக்கூடாது, உங்கள் பக்கம் சாஞ்சிடக்கூடாது, உங்களை பற்றி யோசிக்கக்கூடாது, உங்கள் குரலை கேட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க தேர்ட் பார்ட்டி. ஓகே, அவங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் எல்லாமே ஒரு தப்பான ஒரு கைடன்ஸ். அதாவது உங்கள் நபர்கள்கிட்ட தேர்ட் பார்ட்டி என்னெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னா உங்களை பற்றி ஒரு நெகட்டிவாக பேடாக தான் சொல்லி வச்சுருப்பாங்க. உங்கள் பர்சனுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னா உங்கள் தேர்ட் பார்ட்டியை முழுசாக நம்புகிறாங்க உங்கள் நபர்கள். ஓகே, ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாலும் அது சரியாக மட்டும்தான் தெரியுது. அதுலேருந்து குறை எதுவுமே உங்கள் பர்சன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்கள் கூட இருக்க டைம் நிறைய குறைகள் சொல்லியிருக்கலாம். உங்கள் பர்சனை சுகர் கோட் பண்ணி ஏமாத்துறாங்க தேர்ட் பார்ட்டி. இது உங்கள் பர்சனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேடாக கைட் பண்ணுறாங்க. உங்களை பற்றி நிறைய தப்பான வதந்திகளை உங்கள் பர்சன்கிட்ட பரப்பி விடுறாங்க. ஸோ வேறு உங்களை மறக்கிறதுக்காக என்னென்னலாம் சொல்லணுமோ பழைய மெமரிஸ், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்த இடங்கள், மற்ற பாஸ்ட் இதெல்லாமே உங்கள் பர்சன்கிட்ட சொல்லி அவங்களுடைய மனசை மாற்றுறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில நடந்துகிட்ருக்க விஷயம். இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில என்ன நடந்துகிட்ருக்கு, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி தெரியுறீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க. இந்த செப்பரேஷனில் நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் பர்சனை எதிர்பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் பர்சனை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றது உங்கள் பர்சன் திங்க் பண்ணுறாங்க. பட் நீங்கள்
அவங்க நினச்சபடியே கிட்டத்தட்ட அதே எனர்ஜியில் தான் இருக்கீங்க. அவங்க வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, வரலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எதுனாலும் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அந்தளவுக்கு வந்து நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கு என்ன அப்படின்னா, பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் உங்களை பற்றி வந்து யோசிக்கணும். இப்போ வந்து விலகி இருக்கிறாங்க. இப்போ உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க? ஸோ இப்போ நான் இல்லை அப்படின்னா வேறு ஒரு பர்சன் கூட அவங்க இருப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களை பற்றின தாட்ஸ் வந்து வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, இது எல்லாமே வேறு ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக உங்களை பற்றி ஏதாவது விசாரிச்சுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க. ஸோ இதான் உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி வந்து நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ என் பர்சன் என்கிட்ட வரலனாலும் எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. இன்னும் சில பர்சன் வந்து என்னோடய பர்சன் என்கிட்ட வந்து சேரணும், ஸோ உண்மையெல்லாம் புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து சேரணும், தேர்ட் பார்ட்டி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூடயே இருக்கிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, இங்கே 2 எனர்ஜி வந்து தெரியுது. அண்ட் காசிப்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு பர்சனை வந்து நம்பி வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து ஒரு சில அன்வான்ட் டாபிக்ஸ் எல்லாம் வச்சு பேசி உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து ஒரு சண்டே வந்து மூட்டி விட்டுருப்பாங்க. அது சிலர் தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க, சிலர் தெரியாமல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து அந்த புரிதல் இல்லாமல் வந்து செப்பரேஷன் வந்து நடந்திருக்கலாம். சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை. கண்டிப்பாக இதில் தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ அதுலேயும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்கள் பக்கம் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது நீங்களும் உங்கள் பர்சனும் ஒரு பர்சன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இங்கே தேர்ட் பார்ட்டியாக வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபுல்லாக எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணது தான் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்கு. அண்டு கோயிலுக்கு இங்கே சிலர் வந்து கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கலாம், சிலர் கிறிஸ்டின்ஸாக இருக்கலாம், சர்ச்சுக்கு அதிகமாக போயிருக்கலாம், நிறைய ப்ரேயர்ஸ் வந்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான டிவைன் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய விஷயம் வந்து உங்கள் பர்சனை பற்றி என்ன அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறைமுகமாக வந்து தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு உங்கள் பர்சனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் ஸோ நம்ம லைஃப்பை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் அழுகணுமோ அழுது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்காக வாழணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உங்களோட லைஃப்பை பார்த்துக்க முயற்சி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபேமிலி வந்து இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய பர்சன்ஸ் வந்து உங்களை சுற்றியும் வந்து இருக்காங்க. நிறைய துரோகங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க. ஸோ இப்படி என்னை ஏமாற்றிட்டு போன ஒரு பர்சன் திரும்ப வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா ஒன்ஸ் நான் அவங்கள வந்து ரொம்ப நம்பிட்டேன். என்னை வந்து ரொம்ப ஏமாற்றி என் மனசை சுக்குநூறாக உடச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள நம்பினாலும் என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அகைன் ஏமாற்றிட்டு போனால் அதை தாங்குற அளவுக்கு மனசு எனக்கு இல்லை அப்படின்றதுக்காகவே இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு வேணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கீங்க. ஓகே, ரீடிங்கில் பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை ஒரு கண்ட்ரோல்லே வந்து வச்சுருக்காங்க. ஒரு பயத்திலே வந்து உங்கள் பர்சன் வந்து இருக்காங்க. அண்ட் எமோஷ்னலாக அவங்க வீக் ஆகியிருக்காங்க. ஆனால் உங்களோட எனர்ஜி இங்கே அந்த மாதிரி வந்து கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, இப்போ இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கீங்க. ஸோ இதுவே உங்கள் பர்சனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பதிலாக வந்து இருக்கும். தான் உங்களை விட்டு உங்கள் பர்சன் விலகி இருந்தாலுமே உங்களை பற்றின யோசனைகள் உங்கள் பர்சனுக்கு இருக்க தான் செய்யுது. உங்களை பற்றின கவலைகளும் வந்து இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி போயிடுச்சு, என் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்போயும் என் பர்சன் என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற கவலையும் உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.